பிக் பாஸ் சீசன் 8ல் விஷால் தர்ஷிகா 2 பேருமே காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்த தர்ஷிகா லவ் பண்ணுறேன்னு வேஷம் போட்டு விஷால் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் தர்ஷிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய மனவலியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்தேன், என்னை விளையாட்டில் அடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால பாசத்தை காட்டி அடிச்சிட்டாங்க. என்னோட பாசம் வேஷம் கிடையாது, ஆனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நடிகையாக தான் பிக் பாஸ் வீட்டுக்கு போனேன், ஆனால் அந்த வீட்லேயே என்கிட்ட நடித்த சிறந்த நடிகர் விஷால் தான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பவித்ரா நிறைய முறை என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவள் சொல்கிறத கேட்டு அதை யோசித்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கும் போது தான் வெளியில் வந்துட்டேன். விளையாட்டில் ஸ்கூல் டாஸ்க்கு இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னும் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருப்பேன். லவ் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, அது தானாகவே நடந்து அமைஞ்சிருக்குது. அது கண்டென்ட் இல்லை. விஷால் என்னை மொக்க மூஞ்சி அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் வெளியில் வந்து தான் பார்த்தேன். அதே விஷால் தான் நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்காங்க. என் முகத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு எனக்கு பின்னாடி நிறைய பேசியிருக்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. அதை விஷால் பேசாமல் இருந்திருக்கலாம். அவர் பேசினதுக்காக நான் அப்படிலாம் ஆகிட மாட்டேன். அழகு அப்படிங்கிறது முகத்தில் இல்லை, மனசு அழகாக இருந்தால் போதும். வெளிப்படையாக சொல்கிறதா அழகு. எனக்கு விஷால் மேலே உண்மையான காதல் இருந்துச்சு, விஷாலை பிடிக்கும், அதை நான் ஒத்துக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. நான் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியில் வரும்போது உங்கள் பாசத்தை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஒருவேளை அவருக்கு என் மேலே காதல் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் தர்ஷிகா ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க.